ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சுக்கரங்கடா. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பற்றி பார்த்தோம்னா, அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டு சம்பளம் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இங்கே உள்ள சுச்சுவேஷனை வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு போய் தூங்குறாங்க, எந்த டைம் சாப்பிட்றாங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அதோடைய ரகசியம்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் ஒவ்வொருத்தர் குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம். அவன் என்னப்பா 40,000 தான் அனுப்புறேன், வேணப்பா 50,000 தான் அனுப்புறேன் அப்படின்ற மாரி எல்லாரும் கொஞ்சம் சவால் பட்டு கேட்குறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இங்கே உள்ளவங்கள பார்த்தா தான் தெரியும், ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறது. சப்போஸ் நாங்க இப்ப பைக் டெலிவரி ரைடர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு அளவுக்கு பிரச்சனை தான். ஆனா, அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா, இதுக்குங்காட்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் பிட்டரோ, மேசனோ, ஒரு கார்பெண்டரோ, வேற லேபர் ஒர்க் பண்றவங்களோ, நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களோ எல்லாருமே அந்த படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா, நம்ம படுற கஷ்டத்தில பாதி கூட இருக்காதுன்ற மாரி தோணுது. ஸோ, யாரையுமே ஒரு சரியான முறையில் கிண்டல் பண்ணாதீங்க. அவன் என்னப்பா வெளிநாட்டு சம்பளம்ன்ற மாரி கிண்டல் பண்ணாதீங்க. இங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைடர் இருக்க பார்த்தோம்னா, அவங்க டயத்துக்கு சாப்பிட்றாங்களா? அவங்க மேக்ஸிமம் இங்க துபாய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம், 13 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சப்போஸ் நம்ம அந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ரூ. 10 வச்சு ரூ. 20 இங்க உள்ள காசு கிடைக்குமே! நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு சேவிங் ஆயிக்கிறமே! அப்பிடின்ற ஒரு எண்ணத்துக்காக, தன்னுடைய தூக்கத்தையும் கவனிக்காம, தன்னுடைய சாப்பாடையும் கவனிக்காம, டயத்துக்கு கூட சாப்பிட முடியாம, அந்த வேலைக்கு வர்றாங்க. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, என்னுடைய ஃபீல்டு வந்து எதெதிலோ போய்க்கிருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபீல்டுலாம் இருந்தது வந்து கம்ப்யூட்டர் இதில இருந்தேன் நானு. ஒரு ஷாப்ல இருந்தேன். ஸோ, அதுலேருந்து இந்த ஃபீல்டு வந்தது எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடமாவும் இருக்கு. சின்ன ஒரு ஃபீலிங்காவும் இருக்கு. ஏன்னா, இது வந்து சொல்ல முடியாது. நம்ம மத்த வேலைக்கு வந்தவங்கன்னா எல்லாருமே ஒரு துபாயில ஒரு இடத்துல சுத்தி பார்க்க முடியாது, வைக்க முடியாது. ஆனா, இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துக்கு வேணா, எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா, நம்ம ஃபுட் டெலிவரினால எல்லா இடத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. மத்த ஜாப்புக்கு வந்து அந்த எந்த ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்த தவிர மத்த இடத்துக்கு நீங்க போ முடியாது. இன்னொரு என்னமான கஷ்டமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஃபுட் டெலிவரி வந்தாலும் நம்ம இந்தியாவுல இருந்து பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சொல்றேன். ஃபுட் டெலிவரிக்காரங்க வந்தாங்கன்னா, சப்போஸ் அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா வச்சாங்கன்னு கூட தெரியாது. ஆனா, அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாச்சும் குடிக்கிறீங்களாப்பா? அப்படின்ற ஒரு வார்த்தை கேளுங்க. அதுதான் என்னுடைய சின்ன ஒரு ரெக்வெஸ்ட். ஏன்னா, அவங்க எந்த சிச்சுவேஷன்ல எப்படி வந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு இதில வந்திருக்காங்கன்னு தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாப்பிட்டாங்களா வச்சான்னு கூட தெரியாது. ஸோ, அந்த விஷயத்தலாம் கண்டிப்பான முறையில பாருங்க. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் குடுக்குறாங்க, குடுக்கலைன்றதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க வரும்போது ஒரு ஸ்மைல் குடுங்க. அட்லீஸ்ட் அவங்கள வந்து ஒரு இரிட்டேட்டிங் பண்ணாத அளவுக்கு இருங்க. ஸோ, இத எத்தன பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. பார்க்குற ஆளு முக்கியமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் நான் என்கரேஜ் பண்ணி தான் வீடியோ போடுறேன். யாரையும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா, என்னுடைய வீடியோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, அவேர்னஸா தான் இருக்கு. எல்லாருமே துபாய்க்கு இவ்வளோ சம்பாரிச்சிடலாம், அவ்வளோ சம்பாரிச்சிடலாம்னு நெனச்சு வர்றாங்க. அவங்க படுற கஷ்டத்த பார்க்குறனால தான் இந்த மாரி நான் வீடியோ போடுறேன். ஸோ, பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, அடுத்தடுத்த கண்டென்ட்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே!